சார், ரிஷப ராசிக்காரர்களுக்கு வருகின்ற இந்த தமிழ் புத்தாண்டு எந்த அளவுக்கு செல்வ செழிப்பா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல குரு இருக்கார். இந்த ஆண்டு தொடக்கத்துல 5 மாசம். 11ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கார். 10ஆம் இடத்துல ராகு. 10ஆம் இடத்தில் பாவி ஒருவன் இருந்தால் ராஜயோகம்டாங்கிறார். அதனால ரொம்ப நாளா, சார் பக்கத்திலே காலாட்டின்னு உட்காந்துக்கிறான் சார், அவனுக்கெல்லாம் ப்ரொமோஷன் குடுக்குறான், எனக்கு குடுக்கவே மாட்டேங்கிறான் சார் அப்படின்னு ஒரு மனசு கஷ்டப்பட்டீங்க பாருங்க, உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும். வருமானம், மன நிம்மதி, சந்தோஷம், ப்ரமோஷனு, அந்த இடமாற்றத்தில் நிம்மதி, இப்படின்னு சுப பலனாக நடக்கும். அதே நேரத்தில் தொழில் பண்ணுறாங்க இல்லையா, வியாபாரம் பண்ணுறாங்க, சார் நான் ஒரு கடன் வாங்கி தொழிலை வந்து நான் எக்ஸ்பேன்ஷன் பண்ணட்டுமா அப்படின்னு தாராளமாக பண்ணலாம். அதே நேரத்தில் அந்த கடன் வாங்கினா நான் இஎம்ஐ கட்ட முடியுமா, சார் நான் ஏற்கனவே படாத பாடு பட்டு இருக்கேன், இப்போ தான் எனக்கு ஒரு 2-3 வருஷமாக அப்படியே சுமாராக இருக்குது, திருப்பியும் நான் மாட்டிக்குவேனா அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, மாட்ட மாட்டீங்க. தாராளமாக பேங்க்கில் லோன் வாங்கி கூட எக்ஸ்டென்ஷன் எக்ஸ்பென்ஷன் பண்ணுங்க, கடன் கொடுக்காது. நான் அவனை நம்பினேன் இவனை நம்பினேன்னு சொல்லிட்டு அந்த பிஸ்னஸை ஸ்பாயில் பண்ணிக்காது. அதே நேரத்தில் புதிய தொழில் பண்ணும்போது பார்த்து செய்யுங்க. அந்த தொழில் உங்களுக்கு தெரியுமா, ஒரு நல்ல பிரான்ச் போய் நிற்குது அப்படின்னா அதை விட்டுட்டு பக்கத்துலேயே இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணாதீங்க. எப்படி இருந்தாலும் அந்த கஸ்டமர் அங்கே தானே இருப்பாங்க, உங்களுடைய கஸ்டமராக தான் நீங்கள் ஷேர் பண்ணணும். அதனால் இந்த பிரான்ச் ஓப்பன் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள். ஷேரிங் எப்படி வருங்கிறத கால்குலேஷன் பண்ணி பண்ணுங்கள்.